சொல்லுப்பா, சொல்லுப்பா, சொல்லு. பாதை பழுதடைஞ்சிருந்தது, சீரமைச்சோம், இந்த சாலையை எடுத்துக்காட்டுப்பா. சும்மா இரு, சும்மா இரு, காசு தர்றோம். இது ஒரு நாடாடா? இது ஒரு நாடா? மனித அறிவாற்றல், மனித உடலாற்றல், உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்குகிற நாடு தாண்டா வாழும் வளரும். இது சாதாரணடா, இது பேசிக்டா, இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் ஒரு அடிப்படை. சும்மா இரு, காசு தர்றேன். நீ என்ன பண்ற? சும்மா இருக்க போயிடுற. இந்த வேலை உழைப்பின் தேவை அப்படியே இருக்கு. வட இந்தியன், பீகாரி, குஜராத்தி, உத்தரப்பிரதேசக்காரன் நிறைச்சிடறான். நீ சும்மா இருக்க போயிட்ட. வேலை எப்படி சும்மா இருக்கும்? சென்ட்ரிங்க்கு, ரோடு போட, பெயிண்ட் அடிக்க, கொத்தனார் வேலைக்கு, தச்சு வேலைக்கு, எல்லா வேலைக்கும் ஆள் தேவைப்படுது. கார்மெண்ட்ஸில் வேலை செய்ய, ஜவுளி கடையில் வேலை செய்ய ஆள் தேவைப்படுது. நீ சும்மா இருக்க போயிட்ட. சும்மா அவன் வந்து நிறைச்சிட்டான் 1.5 கோடி. இன்னொரு 5 வருஷம் கூட மோடிக்கிட்ட 1.5 கோடி, 3 கோடி. நாங்கள் தான் பெரிய சாதி, தூக்கி போட்டு ஒரே மிதிச்செஞ்சிருவேன், மிதிச்செஞ்சிருவேன். இப்போவே பூரா இடத்துல விலைப்பட்டியிலேருந்து எல்லாம் இந்தி. ஏன்னா இந்திக்காரன் வந்துட்டானா. இந்தி ஏற்கனவே இங்கிலாந்து இன்னொரு மாநிலமாக இருக்குது, எல்லாமே இங்கிலீஷு, தங்கிலீஷு. இப்போ அங்கே பாரு, மணி டாக்கீஸு. மணி தமிழ் எழுத்துல இருக்குது, டாக்கீஸ் என்ன எழுத்துல இருக்குது? எழுத்து தமிழ், உச்சரிப்பு என்ன? ஆங்கிலம். அதுக்கு பேர் என்ன? தமிங்கிலம், தங்கிலீஷு. தங்கிலீஷு, தங்கிலீஷ். எல்லா கடையும் பாரு, தாஜ் ஃபுட்வேர் எப்படி எழுதிருக்கு? தமிழில் எழுதியிருக்கு, உச்சரிப்பு ஆங்கிலம், தங்கிலீஷ். ஓ நாடா அது? தமிழ்நாடா? பேரு தமிழ்நாடு, தமிழனுக்கும் தமிழுக்கும் சுடுகாடு. இதை மாற்றுவதற்குத்தான் உன் மகன் துடிக்கிறேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்திக்காரன் 1.5 கோடி, 1.5 கோடி, 1.5 கோடி, திருப்பி 1.5 கோடி வந்தான்னா அவனுக்கு வேலை கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை, இங்கே வாழ வைக்கிறதுல பிரச்சனை இல்லை. வாக்குரிமை, ஓட்டுரிமை கொடுத்துட்டீங்கன்னா இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். சான்று சொல்லவா? சான்று. கோவை தெற்கு தொகுதியில் அம்மா வானதி சீனிவாசன் ஜெயிச்ச 20,000 வாக்கும் வட இந்தியம் போட்ட ஓட்டு. அவன் இந்த நிலத்தின் அரசியல் அவன் தீர்மானிப்பான். வழியே கிடையாது. இப்போவும் நீ துறைமுகம் பகுதியில் போ, சேட்டுகள் வாழ்கிற இடத்துல போய் இந்தியில் பேசி ஓட்டு கேட்குற நிலைமைக்கு வந்துட்டான் நம்மால் திராவிடன். இந்தியை எதிர்க்கிறேன் இருக்கிறேன்ட்டு எதர்மே சாத்மே ஓட்டுமே காராகைன்னு பேசிட்டு கிடக்கிறான். அவன் இருக்கானா இல்லையா சொல்லு. இந்த நிலைமை இருந்தால் போரில் அடித்து விரட்டுவதல்ல, ஆக்கிரமிச்சு விரட்டுவதும் போர் தான். உன்னை உன் நிலத்தை ஆக்கிரமிச்சு விரட்டுவான். நீ எங்கே போறதுன்னு தெரியாது. ஈழத்தில் அடித்து விரட்டும் போது இங்கே அகதியாவது வந்து நிற்க ஒரு இடம் இருந்தது. இங்கிருந்து விரட்டினா எங்கே போவாயின்னு படுக்கும்போது நல்லா யோசிச்சுப்பார். முடியாதுல, எங்கேயும் போக முடியாதுல. அப்போ இந்த இடத்தை கட்டியா பிடிச்சிக்க, ஒரே ஒரு ஓட்டு மைக்கில் போடு, மீதியை நான் பார்த்துக்கிறேன். போடு, நீ போடு. உழைக்க வைக்கப்படாத எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு. இதை கவனிச்சுக்க. நீ உழைப்பிலிருந்து வெளியேற்றுறான் நுட்பமா. 100 நாள் வேலை திட்டத்தை நீ எப்படி செயல்படுத்துவாய்? சீமான் கிராம பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் வேலை கொடுக்குறாரா? 100 நாள் வேலை. இங்கே வாப்பா, ஒரு ஆஃபீஸ் போடு, ஃபோன் நம்பர் வை, எல்லாம் வை. இப்போ எனக்கு கரும்பு வெட்ட 50 பேர் தேவைப்படுது. நான் போய் கரும்பு வெட்ட சீமான் விவசாயி 50 பேர், ஆண் பெண், எனக்கு 50 பேர் தேவை. எழுதி வச்சுட்டு போயிடுவேன். காலையில் வண்டியை கொண்டு வருவேன். 50 பேர் அந்த அங்கே வந்துருவாங்க அலுவலகத்துக்கு. ஏற்றிக்கிட்டு போவேன், என் நிலத்தில் இறக்கிடுவேன், கரும்பை வெட்டுவேன். வெட்டிட்டு அந்த வேலை முடிஞ்ச உடனே கரை 60, 500, 500, 500, 500 எண்ணி கையில் கொடுத்துருவேன். நேரம் இங்கே வருவாங்க அலுவலகத்துக்கு. அரசு எவ்வளோ கொடுக்குது? 200, 300, 400. அதையும் வாங்கிக்கிட்டு 800 ரூபாயை கொண்டுக்கிட்டு வீட்டுக்கு போவான். இப்போ உழைப்பு மனித ஆற்றல் உழைப்பில் ஈடுபட்டுருச்சு. வேளாண்மைக்கு ஆள் கிடைக்குது, அரசு ஊக்கத்தொகை கொடுக்குது. நிலத்தில் இறங்கி உழைங்க, உங்களுக்கு ஊக்கம் தருகிறேன்னு அந்த 200 ரூபாயை கொடுக்கறது அரசா அது வேலை திட்டமா? இல்லை நீங்கள் சும்மா இருங்க, பல்லாங்குழி ஆடிக்கிட்டு சீட்டாடிக்கிட்டு இருங்க, உங்களுக்கு இன்னும் காசு தரேன்னு சொல்றது திட்டமா? நான் மாத்துறேன், எல்லாத்தையும் மாத்துறேன். இப்ப அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் அன்பு தம்பி தங்கைகள், புரிந்து கொள்ளுங்கள். எல்லா துன்பப்பூட்டுகளுக்கும் ஒரே சாவிதான், ஆட்சி அதிகாரம் மட்டும்தாங்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். எல்லா துன்ப புலம்பிக் கொண்டிருக்கிற நேரம் இல்லை, போராடி பெற வேண்டிய காலம் இதுங்கிறார்.